ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முக்காலம் அறிவோமா. அது என்னது முக்காலம்? காலங்களில் 3 காலமாக பிரிக்கிறாங்க. அது நிகழ்காலம், அதுக்கு அடுத்தது எதிர்காலம், இறந்த காலம். நிகழ்காலம்னா என்ன? நிகழ்காலம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கும் செயலை தான் நிகழ்காலம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 2 குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விளையாடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ இப்போ விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய செயல் இல்லையா? அதனால் இதை நாம் நிகழ்காலம்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, அதை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிகழ்காலத்தில் வரும். அதுக்கப்புறம் இறந்த காலம், நடந்து முடிந்த செயல். எங்கள் சர்க்கிட்டு விளையாடுறாங்க இல்லையா? அப்போ விளையாடி கீழே மேலேருந்து கீழே வந்துட்டாங்க 2 பேருமே. அப்போ இந்த செயல் ஒரு வினை செயல் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அப்போ அது இறந்த காலம். ஒரு வினை செயல் முடிவுற்று நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இறந்த காலம். ஒரு வினை இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஸ்கிப்பிங் விளையாடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்கிப்பிங் விளையாடுறது என்னவா இருக்குங்க? ஸ்கிப்பிங்கு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு வினை செயல். ஒரு என்ன சொல்கிறது, நம்ம விளையாடிக்கிட்டே இருக்காங்க, வர்ப். அதனால் இது நிகழ்காலம். நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். இங்கே பாருங்கள், நடக்க போகும் செயல். இப்போ ரெடியாக இருக்காங்க இவங்க ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்கு. ரெடியாக விளையாட போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, வேறு என்ன சொல்லலாம், நம்ம படிக்க போகிறாங்க, எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எதிர்காலம். நடக்க போகும் செயல் எதிர்காலம். நடக்க போகும் செயல் என்னது? எதிர்காலம். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க? ஸ்கிப்பிங் விளையாட போகிறாங்க. அதனால் இது நடக்க போகும் செயல், இது எதிர்காலம். அவ்வளோதான். முக்காலம் இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? நடந்தே கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம், நடந்து முடிந்த செயல் இறந்த காலம், நடக்க போகும் செயல் எதிர்காலம். இதுதான் முக்காலம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம்னா பாஸ்ட் டென்ஸ், எதிர்காலம்னா என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் உணவு, இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நான் உணவு டேஷ் உண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. உண்ணுங்கிறது என்னது? உணவு. உண்டேன், உண்கிறேன், உண்பேன் அப்படிங்கிறது தான், சாப்பிட்றதுக்கு தான் உண் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீ என்ன சொல்லுவேன்? நான் இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதில் பாருங்கள், நான் உணவு உண்டேன் அப்படின்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். நான் உணவு உண்கிறேன், இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உண்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நிகழ்காலம். நிகழ்காலம் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசண்ட்டாக இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நிகழ்காலம். நான் உணவு உண்பேன், இனிமேல் நான் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானுமே சாப்பிட்டுட்டு தான்ப்பா போவேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நான் உணவு உண்பேன் எதிர்காலம். எதிர்காலத்தை குறிப்பது, இனிமேல் நடக்கக்கூடியதை குறிப்பது ஃப்யூச்சர் டென்ஸ். புரியுதுங்களா? இறந்த காலம்னா நடந்து முடிந்ததை குறிக்கிறது. நிகழ்காலம் அப்படின்னா நடந்து கொண்டே இருக்கிறத குறிக்கிறது. அடுத்தது எதிர்காலம்னா இனிமேல் நடக்க போகிறதை குறிப்பது தான் எதிர்காலம். புரியுதுங்களா? அப்போ இந்த இதில் நான் உணவு என்னது? உண்டேன் இறந்த காலத்தை குறிக்கிறது. நான் உணவு உண்கிறேன், இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ப்ரெசண்ட்டை குறிக்குது. நான் உணவு உண்பேன், நான் ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. புரியுதுங்களா? நான் உணவு உண்டேங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ். இப்போ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இளவரசி பூ என்ன பண்ணாவ? இறந்த காலத்துக்கு என்ன சொல்லுவீங்க? தொடுத்தாள். அதுவே தொடுக்கிறாள். இப்போ பூ கட்டிக்கிட்டே இருக்கிறாள், தொடுக்கிறாள். எதிர்காலம் தொடுப்பாள். பூ என்ன பண்ணுவா? இளவரசி பூ தொடுப்பாள். அடுத்தது வாங்க, ஆடு புல் மேய்ந்தது. இறந்த காலம், மேய்ஞ்சிச்சுப்பா, முடிஞ்ச போச்சு, மேய்ந்தது. ஆடு என்ன பண்ணுது? புல்லை மேய்கின்றது, மேய்கின்றது, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது.
இனிமே மேயும் ஆடு, மாடு, ஆடு அப்படி சொல்லலாம். அடுத்தது நாங்கள் படம் வரை டேஷில் கொடுத்துருக்காங்க. வரைங்கிறது என்னது? நாங்கள் படம் வரைந்தோம் இறந்த காலத்துக்கு, பாஸ்ட் டென்ஸுக்கு. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரைகின்றோம், நாங்கள் படம் வரைகின்றோம், டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது வரைவோம், இனிமே தான் வரைவோம் நாங்கள், அது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. கதிர் போட்டியில் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இல்லு இன்னா இங்கே மாறக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? வென்றான், கதிர் போட்டியில் வென்றான், வெல்கிறான், வென்றான், வெல்கிறான். இப்போ கதிர் போட்டியில் ஜெயிச்சுட்டே இருக்கான்பா, வெல்கிறான்பா, அவன் ஜெயிச்சிட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. வெல்கிறான், வெல்வான், இனிமேல் ஜெயிப்பான்டா அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜெயிப்பான், வெல்வான். இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறது, எதிர்காலத்தை குறிக்கிறது. நிகழ்காலங்கிறது என்னது? வெல்கிறான்பா, ஜெயிக்கிறான், ஜெயிக்கிறான், ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வெல்கிறான். அப்போ இந்த இடத்துல வென்றான் அப்படிங்கிறது இல்லு இன்னாக மாறக்கூடிய இது ஒரு ரூல்ஸ். இது நம்ம இன்னும் போடலாம், தப்பு கிடையாது. சரி, அடுத்தது மயில்கள் நடனம் ஆடின, ஆடு அப்படின்னு இருக்குது இல்லையா? ஆடுனா அந்த ஆடு கிடையாது, இங்கே அந்த ஆடுகிறாள், ஆடுனாள் அந்த பாதியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மயில்கள் நடனம் ஆடின, ஆடி முடிஞ்சிருச்சு, அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஆடுகிறது, இப்போ மயில் ஆடுகிட்டே இருக்குப்பா, டான்ஸ் ஆடுதுப்பாங்க பாருங்கள், தோகை விரித்து ஆடுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நிகழ்காலம். எதிர்காலம்னா என்னது? ஆடும், மயில்கள் நடனம் இனிமேல் ஆடும்பா, மயில் தோகை விரித்து ஆடும் இனிமே அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸு, எதிர்காலத்தை அது குறிக்கிறது. உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்ணன் ஏணியில் என்ன பண்ணுறான்? கண்ணன் ஏணியில் ஏறுகிறான். அப்போ இது என்ன டென்ஸு? இது என்ன டென்ஸு? ஏறுகிறான், ப்ரெசன்ட் டென்ஸு. தேங்காய் கீழே என்ன பண்ணி கிடக்கு? விழுந்து கிடக்கு. அப்போ அது என்ன டென்ஸ்? அது விழுந்தன, விழுந்தே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சு போன வேலைக்கு என்ன அர்த்தம்? அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். இப்போ ஏரோப்ளேன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? பறந்துக்கிட்டே இருக்கு. விமானம் பறக்கிறது. இப்போ இது என்ன டென்ஸு? இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓடுகிறான், வேலன் ஓடிக்கிட்டே இருக்கான், ஓடுறான் 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 இல்லையா? இப்போ நான் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அது என்ன டென்ஸு? இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கரும்பலகையில் எழுதுகிறார், எழுதிக்கிட்டு இப்போ நான் கண்ணுக்கு முன்னாடி இப்பயே நடந்துக்கிட்டே இருக்கு, அது நிகழ்காலம். ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகிறார். அடுத்தது இவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா? இவன் சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கா. அப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கு, இப்போ நடக்கக்கூடிய செயல். அப்போ அது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், கண்ணுக்கு முன்னாடி நிகழ்து, அது ப்ரெசன்ட் டென்ஸ். சைக்கிள் ஓட்டுகிறாள், ஆசிரியர் எழுதிக்கிட்டே இருக்கிறார், ப்ரெசண்டாக நடந்துக்கிட்டே இருக்கு, புரியுதா? அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி, அது நிகழ்காலம், இதுவும் நிகழ்காலம். அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு? படிக்கிறார். தாத்தா நியூஸ் பேப்பரை என்ன பண்ணுறாரு? படிக்கிறார். அப்போ கண்ணுக்கு முன்னாடி அப்படி தெரியுது பாருங்க, நடந்துக்கிட்டே இருக்கு, செயல் நடந்து கொண்டே இருக்கிறது, அது நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது பேருந்து என்ன பண்ணுது? பஸ்ஸு ஓடிக்கிட்டே இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பேருந்து ஓடுகிறது. அப்போ அது என்ன டென்ஸ்? இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இது என்ன பண்ணுறான்? கதவு, வேலன் என்ன பண்ணுறான்? கதவை திறக்கிறான், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ பாருங்க, கண்ணன் ஏறி ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் இது மட்டும்தான் தேங்காய் கீழே விழுந்தே போயிடுச்சு, அது பாஸ்ட் டென்ஸு. இது பறக்கிறது, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸு, 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 இதுவும் நிகழ்காலம், இதுவும் நிகழ்காலம். அப்போ நிகழ்காலம் தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு முக்காலமும் என்னென்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இறந்த காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புரியும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆமாம்.